நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேருந்து சேவையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 600 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் திண்டுக்கல்லில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து செல்வதற்கு பேருந்து வசதி வேண்டி கோரிக்கை விடுத்திருந்ததைத் தொடர்ந்து திண்டுக்கல் கல்வி அறக்கட்டளை மூலம் வழங்கிய மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேருந்து சேவையை திண்டுக்கல் மாவட்ட பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இணைந்து பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகையில், மருத்துவ சேவை என்பது பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்புடைய சேவை பணியாகும். மருத்துவ கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் மருத்துவ பணியை அர்ப்பணிப்புடன் சேவை செய்திட வேண்டும் என்றும், ஏழை எளிய பொதுமக்களின் அதிகபட்ச தேவைகளில் ஒன்றாக மருத்துவ தேவை உள்ளது. எனவே மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் மருத்துவ பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நன்கு படித்து மக்களுக்கு சேவையாற்றிட உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். மருத்துவ படிப்பு மாணவ மாணவிகள் படிப்பு முடிந்து எந்த துறைக்கு சென்றாலும் மக்களுக்கான பங்களிப்பு அளிக்கும் வகையில் உங்கள் சேவை இருக்க வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் வினோதினி பார்த்திபன், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக PS பக்ருதீன்.